தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மகனிடம் கட்சியை ஒப்படைக்கின்றார். மகனிடம் கட்சியை ஒப்படைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணாதுரை தலைவராக இருந்தார். 69ஆம் ஆண்டு கருணாநிதி கட்டுப்பாட்டில் திமுக வந்தது. கருணாநிதி மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் திமுக வந்தது. தற்பொழுது மு.க. ஸ்டாலின் தனக்கு பிறகு தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் கட்சி தலைமையேற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கான வேலைகளை செய்து வருகிறார். ஆனால் கருணாநிதி மூன்றாவது மனைவி ராஜாத்தியின் மகள் கனிமொழியோ மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு கட்சியை கைப்பற்ற துடிக்கின்றார். இந்த சூழ்நிலையில் ஒரு தலித் சமூக பிரமுகரான ராசாவும் திமுக தலைமையேற்க விரும்புகிறார். ஆக கட்சிக்குள் மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக உதயநிதி கனிமொழி என்று 2 கோஷ்டிகளாக இருந்தது. தற்பொழுது உதயநிதி கைது செய்யப்பட்ட போது 90% திமுக தொண்டர்கள் உதயநிதி பக்கம் வந்துவிட்டார்கள். திமுகவை தலைமையேற்க உதயநிதி தான் சரியான நபர் என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள். ஜோசப் விஜயை எதிர்க்க சரியான ஒரு தலைவர் உதயநிதி தான், கனிமொழி கிடையாது என்று திமுக தொண்டர்கள் கருதுகின்றனர். தற்பொழுது உதயநிதிக்கு கட்சியில் ஏறுமுகமாக உள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தனது கட்சி தலைமை பொறுப்பை உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக காய் நகர்த்தி வருகிறார். கட்சியின் மூத்த தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போது சட்டசபை திமுக தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி உள்ளார். விரைவில் கட்சி தலைமை பொறுப்பு உதயநிதியிடம் ஒப்படைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அவர் விரைவில் கட்சி தலைமைக்கு பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. திமுக தலைமை உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று கூறப்படுகிறது. விரைவில் மு.க. ஸ்டாலின் கட்சியை உதயநிதியிடம் ஒப்படைப்பார் என்று திமுகவினர் கூறுகின்றனர்.